கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை சார். என் கஷ்டம் யார் படுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இது வரைக்கும் ஒரு கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. ராம்ஜி சுவாமிகள் எங்கே, அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன். காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே இப்பொழுது சனி பகவான் வருகிறார். இனிமே உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஃபுட்பால் பாப்பியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், வந்து விட்டார். 8 குடைவன் 9ஆம் இடத்தில் வருகிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது பலவிதமான நல்ல விஷயங்கள்லாம். அடுத்ததாக சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பேர். வியாதி, கடன், கஷ்டம். இதை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. வாழ்க்கையில் அடுத்த லெவல் போறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? அப்பாடா, ஒரு வழியாக சனி பயிற்சி வந்தாச்சு. மார்ச் 6ஆம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி இனிமே 9ஆம் இடத்திற்கு செல்கிறது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னா என்ன? சனி பகவான் ஒரு விஷயத்தில் அஷ்டம சனியாக கமிட் ஆகிறாருன்னா வச்சு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இந்த 2.5 வருஷம் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் சொல்லுவாங்கள்ல, என்ன காஞ்சிபுரம், என்ன இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை சார். என் கஷ்டம் யார் படுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இது வரைக்கும் ஒரு கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. ராம்ஜி சுவாமிகள் எங்கே, அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எப்போ பார்த்தாலும் கடகராசிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார் சார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே இப்பொழுது சனி பகவான் வருகிறார். இனிமே உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஃபுட்பால் பாப்பியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், வந்து விட்டார். 8 குடைவன் 9ஆம் இடத்தில் வருகிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது பலவிதமான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்குது. 1 2 எல்லா விதமான நற்பெயர்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது வெறும் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த இடம். 9ஆம் இடம் என்பது வெறும் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடிய இடம். லைஃபு அந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதான் உண்மை. அப்போது என்ன நடக்கும் இவர்களுக்கெல்லாம், கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படின்னா, இனிமையாவது 9, 10, 11 பார்க்குறார் சனி பகவான். இப்போது முதல்ல இந்த ஒரு 6 மாதம், இந்த மார்ச்லேருந்து இந்த செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே கூட முதல்ல என்ன பண்ணுறாரு? ரெக்கவரி டைம். நண்பர்களே, உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரெக்கவரி டைம். அந்த ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் உடம்பு தெம்பாகி நீங்கள் விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்க முடியும். அப்போ முதல்ல இந்த ரெக்கவரி டைம்ங்கிறது என்ன? அப்போது என்ன ரெக்கவரி டைம் என்றால், சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருப்பவர் 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். முதல் விஷயமாக நீங்கள் பட்ட கடன்கள் எல்லாம் அடைக்கிறார். அப்போ 9, 10, 11 லாபஸ்தானத்திற்கு போய் கடனை அடைக்கின்ற செஷன்ஸ் போயிட்டுருக்கு. முதல்ல இந்த 6 மாதம் என்னென்ன பண்ணிங்கடா இந்த 2.5 வருஷத்தில், எப்படிலாம் கடன் ஆகிட்டல, த டேக் இட். ஒவ்வொரு கடனா, டேய் கோவிந்தசாமி கமான் எடுத்துக்கோ, உனக்கு ஒரு 1,00,000. டேய் குமார் கமான், உனக்கு ஒரு 50,000. இந்தா உங்கள்கிட்ட வாங்கின கடனை இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி கொடுத்துட்றேன். இனிமேல் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இனிமேல் என்ன கடன்காரன் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் வரும் நண்பர்களே. அந்த நேரம் எனக்கு ஒரு நேரம் வரும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரம் வரும், அந்த கடன் அடைச்சி முடிச்சிடுவீங்க. திரும்பி பார்த்தா கடன்லாம் அடைஞ்சிருவோம். கடனுக்காக வேலை செய்யக்கூடாது, வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடன் தன்னால் அடையும். ஸோ அப்போது அந்த நேரம் 9ஆம் இடத்தை சனி பகவான் வரும்போது உங்களுக்கு கடன்கள் அடைய போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை சனி பகவான் பார்க்கிறார்.
நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா என்ன பிளெஸ்ஸிங் கேட்பீங்க? என்ன பிளெஸ்ஸிங் கேட்பீங்க? எனக்கு வீடு வேணும், கார் வேணும், வண்டி வேணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் உண்மையான பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, கடவுளே நான் கடினமாக ஒர்க் பண்ணுறேன், சரியா? நான் கடுமையாக ஒர்க் பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், என் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடு. புத்திசாலி அதான் கேட்பான். என் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கொடு. நான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து முன்னுக்கு போனாலும் அதை என் பக்கம் பாசிட்டிவாக மாற்றி கொடு என்று கேட்பது தான் நிஜமான வெற்றி. அந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் கிட்ட சண்டை இருந்தால் சண்டைலாம் சரியாயிடும். உங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிடறார் அந்த சனி பகவான். அப்படியா? சரி, ஓகே. என்னென்ன முயற்சி பண்ணியோ எல்லாத்துலேயும் உனக்கு ஜெயம், நீ எடுத்து வைக்கிற காரியமெல்லாம் உனக்கு ஜெயம்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெற்றி தருகிறார். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணுறதுலேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு, பாசிட்டிவ் மூவ் கிடைச்சாலே லைஃப் இனிமையாக இருக்கும். லைஃப் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அப்படின்னா நான் என்ன பண்ணி பெல்ட் அடித்தாலும், சில பேர் சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுங்கிற மாதிரி, என்ன தான் நான் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கவலையாக தான். எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலை. இந்த பக்கம் தான் நான் பக்கத்தில் அந்த பையன், இவன்லாம் சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டா, நான் இன்னும் ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன். ஏன் நான் சீனியர் இன்ஜினியர் ஆகலை? இப்போ ஒரே ரீசன் தான் நண்பர்களே, ஒரே ரீசன் தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேரம் வரல, இப்போ வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் போக போகிறீங்க. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரு மூமெண்ட். நான் நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், விநாயக் முருகன் பேர், ஓமன்லேருந்து வந்திருந்தார், என் அன்பு நண்பர். வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி ராம்ஜி சுவாமி, இந்த ஸ்ரீமடம் இதோட இந்த பீடம் இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது, இது ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் இதை பதவி ஏற்றுக்கணும், அடுத்து அப்படியே அது மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்தாபனம் ஒரு மூமெண்ட் ஆகும். மூமெண்ட்னா என்ன? நெக்ஸ்ட் லெவல், அடுத்தடுத்து தலைமுறைகளை தாண்டிய பயணம், தலைமுறைகளை தாண்டிய பயணம் இதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் வரும்போது தைரியம் வருகிறது. உலகத்தில் கல்வியா, செல்வமா, வீரமா பாட்டெலாம் வரும். என்ன தான் செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வத்தை பாதுகாத்துக்க ஒரு தைரியம் வேணும். என்ன தான் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க, நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க, இன்னோவேஷன்ஸ்லாம் வந்தாலும் அந்த இன்னோவேஷன்ஸை பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது. முயற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க. அடுத்ததாக சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்று பேர், வியாதி, கடன், கஷ்டம். இதை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறீங்க. உடம்பு இருக்க வியாதிகள் எல்லாம் சரியாகிறது, கஷ்டங்கள் எல்லாம் தீர்கிறது. அப்போ கடகராசிக்காரர்கள் இனிமே சிரிப்பீங்க. லாபம் வரப்போகிறது, முயற்சிகள் வெற்றி அடையப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி முதற்கொண்டு முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். இனிமே கவலை இல்லை. அடுத்த 2.5 வருஷமும் உங்கள் காட்டில் மழை. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.